ஸோ ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். அண்ட் இன்றைக்கி என்னென்னா, நாங்கள் ஆஃபீஸ் தரப்புலேருந்து மாதவ்கட் போகிறோம். ஓகே, ஸோ அங்கே என்ன இருக்குன்னு நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஏன்னா என்னோடய ஸ்கூல் வேறு பிரான்ச்லேருந்து பசங்களை வந்து கூப்பிட்டு போனாங்க. ஸோ அப்போ வந்து ஸ்னாப்லலாம் பார்த்துருக்கேன் கொஞ்சமாக. ஸோ நான் அதில் வந்து கொஞ்சம் நான் பார்த்துருக்கேன் அது அங்கே என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் நான் கூகுள்லேயும் நான் பார்த்துருக்கேன் அங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. செயின் போட மறந்துட்டேன் கைஸ், பரவாயில்ல. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து நேர்லேயே போய் பார்க்க போகிறேன் அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. அங்கே ஐயா, நான் வந்து ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன், நான் வந்து நான் உங்களுக்கு கேம்ஸ் காட்டுறேன். ஆனால் அதில் வந்து நான் பேச முடியாது, ஓகேவா? ஏன்னா நான் என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுல இருப்பேன். ஸோ என்னால் பேச முடியாது. ஸோ நான் உங்களுக்கு வந்து கேம்ஸ் எல்லாமே காட்டுறேன், ஓகேவா? கிளம்பிட்டேன். என் வாய்ஸ் கேட்கல என்னன்னு கூட எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தோன்னா எனக்கு ஜாலியாக இருக்கும். ஆனால் நிப்பாட்ட மாட்டாங்களே பஸ்ஸை. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. எங்கெல்லாம் வீடு இருந்துச்சுன்னு எவ்வளோ செம்மையாக இருக்கும், ஜாலியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் ஃபோட்டோ தான் எடுக்க முடியாது. பரவாயில்ல, நார்மல் டேஸில் வந்து இவ்வளோ இருக்கவே இருக்காது குளிர். ஸோ இப்போ 9 மணி ஆகிடுச்சு. எவ்வளோ இங்கே பாருங்கள், அங்கே ஒரு பில்டிங் இருக்குது. அது கூட தெரியலான்னு தெரியல, லைட்டாக தெரியுது பாருங்கள். எப்படி இருக்குது இப்படிலாம் எப்படி இருக்க முடியும்? இது பின்னாடியோட சவுண்ட்லாம் பாருங்க. இது இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி பாருங்கள் ஒரு மரம் கூட தெரியல, அவ்வளோ குளிர் இருக்குது. அண்ட் இட்ஸ் டைம் லைக் 8-8:30 மணி தான் ஆகும். அதுக்கே இப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ குளிர். டெல்லியில் இந்த வாட்டி ரொம்பவே குளிர். சரி, அங்கே போய் மீட் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் பாட்டெலாம் பாடிட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு இதுவும் புரியல. சரி போகலாம். இருந்திருக்கும், ஆனால் எங்களை விட பெரியவங்க வயசானவங்களாம் எப்படி இருக்க முடியும்? அவங்களெல்லாம் கொஞ்சம் பத்திரமா தான் பார்த்துக்கணும். ஸோ எஸ், ஏன்னா இந்த டைமில் வந்து தண்ணியும் ரொம்ப சில்லுன்னு ஆகிடும். ஸோ அவங்கள எந்த வேலையும் பண்ண முடியாது. ஸோ நான் இவ்வளோ சொல்கிறேனே, எங்கள் அம்மா நினைப்பாங்க நீ ஏதாச்சும் வேலை பண்ணுறியா அப்படின்னு. எப்படியோ பண்ணுறது, நானே ஆஃபீஸ்க்கு போயிட்டு காலையில் எழுந்திரிச்சு நான் ஆஃபீஸ்க்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் வந்து நடந்து வர்றது எனக்கு கால் வலிக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் சாப்பிடுவேன். அந்த வரைக்கும் அவங்களோட வேலையை முடிஞ்சிடும். ஸோ அப்புறம் நான் வேலை பண்ணுறதுக்கு எனக்கு அது இல்லை, சான்ஸே இல்லை. ஸோ ஓகேவாம்மா? ஸோ திட்டக்கூடாது இதை பார்த்து மனசில், சரியா? நான் இவ்வளோ சொல்கிறேனே, நீ பண்ணுறியா அதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எனக்கு போடுற பாட்டு எனக்கு எதுவுமே புரியல. ஸோ இப்போ நான் பேசுகிற பேச்சு உங்களுக்கு தெரியுதான்னு இல்லைன்னு தெரியல. இது வந்து நான் எனக்கு அவளே போட்டு விட்டான், நான் கூட வாங்கல, நான் உட்காந்துருக்கேன், அவளே போட்டு விட்டேன் எனக்கு. ஸோ வாங்க அங்கே போய் சந்திக்கலாம். எஸ், फाइनली வந்துட்டோம். हेलो, बड़े देर बाद आए हम लोग. वैसे हम लोग आए प्रतापगढ़, यहाँ पे आप लोग भी आ सकते हो. मौसम देखो, यहाँ का मौसम कितना व्यू अच्छा है. சரி வாங்க இன்னும் உள்ளார போய் பார்க்கலாம். வந்துட்டோம், வாங்க இன்னும் உள்ளார போகலாம், ஜாலியாக இருக்கும். சரியா கைஸ், உள்ளார வந்துட்டோம். இந்த புட்டு வச்சு விட்டாங்க. ஸோ வாங்க இன்னும் உள்ளார போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. This is Mohan, my classmate and my schoolmate, and now he is my office mate. வாங்க போகலாம். ஸோ கைஸ் உள்ளார வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து இங்கே பாஸ்கெட் பால் எல்லாமே கேம்ஸ்லாம் இருக்குது, பின்னாடியும் கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ விளையாடும் போது பார்க்கலாம் நான் என்னென்ன விளையாடுறேன். இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியல, நான் லேட்டாக வந்தேன்னா உள்ளார. ஸோ இப்போ எல்லாருமே எங்கே போயிருக்காங்கன்னே தெரியல. ஸோ கால் பண்ணி கேட்குறோம் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் எல்லாருமே கிடச்சிட்டாங்க, சாப்பிட போகிறோம் கைஸ். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலாம், சாப்பிட போகலாம். இவ்வளோதான் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டுனா, அதுக்கப்புறம் வந்து எடுத்துப்பேன். சாப்பிட்லாம். சாப்பிட்டாச்சு. டீ பார்த்தோம், டீ இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த புல் ரைடுன்னு சொல்லுவாங்க, இந்த ரைடு இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ரைடு இருக்குது, அது என்ன தெரியல. ஸோ போகும்போது நாங்கள் காமிக்கிறேன். ஏன்னா இப்போ தான் சாப்பிட்ருக்கேன். அப்புறம் ஏதாச்சும் ரைடில் போனால் அப்புறம் வந்துச்சுன்னா அது வேறு பிரச்சனை.
போகலாம். இங்கே பார்த்தீங்களா ஹார்ஸ்லாம் இருக்கு. இங்கே ஹார்ஸ் இருக்குது, அப்புறம் இங்கேயும் இருக்குது. இல்லை இந்த சைடு 3 தான் இருக்குது. இல்லை வேறு எதுவும் இல்லை, வேற எல்லாம் நத்தடிக்குது. வாங்க இன்னொரு கேம் விளையாட போகலாம். இங்கே பாருங்க, இது இருக்குது கேமல், அங்கே அது இருக்குது. இது வந்து ரைடுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரைடுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரியல ரைடு இருக்கா இல்லையான்னு. அப்படி ரைடு இருந்துச்சுன்னா போகலாம். அண்ட் என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் என்னோட மேக்கப் ஹேர் ஸ்டைல், ஹேர் ஸ்டைல் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். வீடியோ ஸ்டார்டிங்கில் வேறு ஹேர் ஸ்டைல் இருக்கும், அண்ட் இப்போ வேறு ஹேர் ஸ்டைல் இருக்குது. ஸோ இப்போ வந்து இது என்ன சொல்லுவாங்க, ஏதோ ராஃப்டிங் போகலாம். கைஸ் எங்கள் டர்ன் வந்துச்சு, ஆனால் இன்னும் பெல்ட் வரல. ஸோ பெல்ட் வந்ததுக்கப்புறம் நான் போகும்போது வீடியோ எடுக்க எனக்கு தெம்பு இருந்துச்சுன்னா நான் எடுக்கிறேன், அப்படி இல்லைன்னா நான் எடுக்க மாட்டேன். யா கைஸ் இந்த மாதிரி போட்டு விட்டுருக்காங்க பெல்ட்டு. ஸோ வாங்க, நான் இவ்வளோ மேலே வந்துட்டேன். ஐயோ எனக்கு பயம் மட்டும் இருக்கக்கூடாது. நில்லுங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அதில் வந்து போயிட்டு வந்துச்சேன். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன் இதில் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஆனால் எங்கேயும் ஃபோட்டோ எடுக்க முடியாது, ஏன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க கீழே போகலாம். வாங்க 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 வாங்க. ஆனால் வந்துட்டு இருந்தேன், எனக்கு பயமாகவே இல்லை. ஆனால் வர செகண்டில் ஒரு செகண்டில் கிளக்குன்னு அடிச்சிச்சு அதில். அப்போ தான் எனக்கு கிழிஞ்சிடுச்சு. என்ன பண்ணிட்டேன் நான் அப்படின்னு. இங்கே பாருங்கள், இங்கே வாத்தெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே சேவல் இருக்குது, அங்கேயும் இருக்குது. அண்ட் இங்கே வந்து ரேபிட் இருக்குது. நல்லா இருக்குல்ல? இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்களா? அங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு. தொடுடா. கேம் விளையாண்டோமா? இப்போ போய் நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம். ஸ்நாக்ஸ் சாப்பிட இன்னும் நிறைய சாப்பிட்டோம், ஆனால் இது எடுக்கல. சாப்பிட்டுட்டு நான் லஞ்சில் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ எஸ், நான் வந்து சொன்னேன் வந்து நான் ஜிலேபி சாப்பிட போகிறேன்னு. ஸோ அங்கே வந்து அவங்க நல்லா இல்லை. அண்ட் வந்து நான் வந்து ராஜஸ்தானி ட்ரெஸ் போட போனேன்னா அங்கே வந்து அவள் தேவையில்லாமல் என் சைஸுக்கு ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லிட்டா. இப்போ வந்து நான் இங்கே பாருங்கள், நான் வந்திருக்கேன். இதோட பேர் தெரியாது. இங்கே பார்த்தீங்களா, இது நானும் பண்ணுவேன். பண்ணலாமா? இங்கே ஜெய்ப்பூர் ஹவா மேல் இருக்குது. நாங்கள் காலையில் வெளியே தான் உட்காந்து சாப்பிட்டோம். இப்போ தான் உள்ள வந்திருக்கோம். இது மஹல் மாதிரி, அப்புறம் அங்கே டிசைன் இருக்காங்க, அப்புறம் அங்கே ஒன்று மஹல் மாதிரி இருக்குது. அண்ட் இந்த சைடு ஒரு பெயிண்டிங், இது ஒரு பெயிண்டிங். தாலும் சாமின், மக்கி ரொட்டி, அப்புறம் மோர் மாதிரி, பன்னீர் சப்ஜி, கடாய் பன்னீர், அதுக்கப்புறம் நான், அதுக்கு பின்னாடி வந்து கேரட் வச்சுருக்கேன். அங்கே சாப்பிட்லாம். இன்னும் 4 பேர் உட்காந்துருக்காங்க. நான் மூஞ்சில் காமிக்க மாட்டேன், அவங்களும் எடுத்துருக்காங்க. சாப்பிட்லாம். சாப்பாடோட ரிவ்யூ என்னென்னா, சாப்பாடு வேகலை, சாமின் ஸ்வீட்டாக இருக்குது, இது பஜ்ஜி மாவில் ரொட்டி சுட்டுருக்காங்க, இதுதான் நல்லா இருக்குது. பன்னீர் அதுவும் ஸ்வீட்டாக இருக்குது, இது வெளியிலேருந்து வந்திருக்கு, உள்ளே வேகலை. ஸோ கொஞ்சமாக சாப்பிட முடிச்சு, சாப்பிட்டாச்சு. இங்கே பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல? இதே மாதிரி அங்கேயும் இருக்குது. சரியா? அங்கே வேறு இது இருக்குது, இங்கே வேறு இது இருக்குது, என் ஆப்போசிட்டில் வேறு இது இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஜெய்ப்பூரில் ஹவா மேல் சொல்லுவாங்களே, அது இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் வந்து சாப்பிட்டாச்சா, எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிட்டாச்சு. இன்னும் வெளியே போய் என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு. ஸோ என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் வந்து
நான் வந்து விளையாடும் போது நான் வீடியோ எடுத்திருக்க மாட்டேன். இப்போ அந்த சைடில் நான் போனேன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்னலாம் அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் 4-5 பேர் சுற்றிட்டு இருக்கோம். ஒரு டைமில் போனால் நாங்கள் 4-5 பேருமே அப்படியே போகிறோமா. ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஆள் இல்லை. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்னலாம் அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதான் இதில் ஃபஸ்ட்டு போனோமா. இதில் வந்து இந்த மாதிரி வந்து த்ரெட்டில் இருந்து த்ரெட் இல்லை, இது ஸ்டீல் தான். சரியா? இதில் ஏறி அதுக்கப்புறம் இல்லைங்க முன்னாடி வரைக்கும் போகிறேன். இந்த சைடு ஒன்று இருக்குது. ஆனால் நாங்கள் இந்த சைடில் போகல, எங்களுக்கு இந்த சைடு தான் போகணுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் இதுலேயும் போனோம். இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு மேலே வந்து ரோப் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுலேயும் போனோம் அண்ட் அதுலேயும் போனோம். அதோட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதில் போனோம். சரியா? அதுக்கப்புறம் இதில் வந்து என்னால் போகவே முடியல, நான் அப்படியே தூங்கிட்டேன். ஸோ இதில் என்னால் போகவே முடியல. அதில் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் நான் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் இதில் போனேன். அதுக்கப்புறம் இது வந்து ரொம்பவே ஷேக் ஆகும், ஸோ பார்த்து தான் போகணும். சரியா? அதுக்கப்புறம் இது வந்து இங்கே சப்போர்ட் கொடுக்கல 2 சைடுமே. ஸோ நீங்கள் போகும்போது வந்து இது வந்து ஆடும் அது. சரியா? அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இது டயரில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எஸ், நான் இதில் வந்து ஜாலியாக விளையாண்டா. எனக்கு வந்து ஒரு டைமில் பயமாகவும் இருந்துச்சு. என் கூட வந்த ஜந்துகள் அதில் போகிறத வந்து ஆட்டிகிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் அவங்க மூஞ்செல்லாம் காட்டினேன்னா என்ன ஆகும்னு தெரியாது. ஆனால் நல்லா இருந்துச்சு. மூச்சு வாங்க. இன்னும் வந்து இந்த கிரவுண்டுக்கு வந்துருக்கும். இந்த கிரவுண்டில் வந்து நிறைய இது இருக்குது. ஸோ இதில் போய் விளையாட போகிறோம். சரி வாங்க போகலாம். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் வெயில் வந்துருச்சு. சரி வாங்க போகலாம். ஸோ எஸ், இப்போ வந்து இதில் போயிருந்தோமா அங்கேருந்து ஏறி இங்கேருந்து வரணும். அது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. மூச்சு வாங்க. இப்போ இதில் இல்லைன்னா இதில் ரெண்டுத்துலையுமே ஏதாச்சும் ஒன்றுதில் போகலாம். ஸோ எஸ், எல்லா ரைட்லேயும் கொஞ்சம் ரைடில் நான் போயிருப்பேன், ஆனால் வீடியோ எடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா என் கூட வந்தவங்க 4 பசங்களும் என் கூடயே தான் ட்ராவல் பண்ணாங்க. ஸோ யாருமே வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லை. ஸோ நான் போகும்போது வந்து காட்டுறேன் நான் என்னென்ன கேம் தான் விளையாண்டேன்னு. இப்போ வந்து சும்மா உட்காந்துருக்கேன். ஏன்னா ராட்டினத்தில் போகணும். ராட்டினம் தான் சொல்லுவாங்க. ராட்டினத்தில் போகணும். ஸோ அப்போ நான் வீடியோ எடுக்கிறேன். நான் மேலே கட்டுங்கரிஸ் இங்கே பாருங்கள் வியூ எல்லாம் செம்மையாக இருக்குல்ல. நான் உங்களுக்கு பேக் கேமில் இருந்து காட்டுறேன். அங்கே பாருங்க எங்கே பார்த்தீங்களா வியூ பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குன்னு. सबको मेरा राम राम सर। राम राम भाई। देखिए सर, आपने जादू बहुत देखा पर कला नहीं देखी राजस्थान की। मैं खेल नहीं करता, मेरा जादू वाला छड़ी खेल करता हूँ मालिक साहब। इसमें 3.5 करामात है। कितनी करामात है? जमीन पर हाथ पर, डंडा नीचे, मट्टी उठाया, बोल दिया घोचुड़ू, बनने लगे। दीदी अब आइए आपके साथ में जादू दिखाते हैं। नहीं आजे जाओ दीदी, जादू दिखाएंगे। आगे बैठे थे ना। इतना कोई नहीं है, 1 कॉइन है। फूंक लगाइए मैम, इसमें थूक मत देना मैम। हम फूकी बोल रहे हैं, थूकना चालू कर रहे हैं। लाइए मैम, कॉइन दीजिए। कितना कॉइन है ये? 1 कॉइन है। 1 2 3 थोड़ा मट्टी लगाया, खींच के 2 बनाया। दोनों कॉइन आपके पेट में जाएंगे। कहाँ जाएंगे? पेट में जाएंगे। फूक मारो, हाथ गया। दोनों हाथ जैसा हिंड करो। बहुत सेठानी जी बचपने वाली आदत नहीं छोड़िए। चलो बैठ जाओ अपनी जगह पे। இங்கே வந்தேன்னா இது இடம் பேரே மறந்துட்டேன். சரி, இது வந்து டிஜேவோட தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அங்கே இருந்தால் போகணும். மொத்தம் இங்கேருந்து இங்கே அந்தோட வந்து இதில் போகணும். சரியா? அதுக்கப்புறம் இதில் போகணும். சரியா? அதுக்கப்புறம் இங்கே மேலே வந்திருக்கோம் இப்போ. அண்டு அந்த முன்னாடி வந்து மவுண்டன் தெரியுதுல்ல, அது அராவலி ஹில்ஸ். நாங்கள் அங்கே போகலான்னு இருந்தோம், ஆனால் நான் போகல. ஆனால் இன்னும் அது கிளியர் ஆகலை பாருங்கள். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வரைக்கும் அது போயிட்டு தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வியூ பார்த்தீங்களா? வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
இப்போ வந்து இங்கேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ அவ்வளோதான், என்ஜாய்மெண்ட்லாம் பண்ணியாச்சு. ஸோ வந்து பாட்டு போயிட்டுருக்கு. ஸோ வாங்க போகலாம். அண்ட் வந்து போகிறப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், என்ன பாட்டி பண்ணுறேன், ஏன்னா இப்போ வந்து என் கூட தமிழ் ஆளுங்க இருக்காங்க. ஸோ இப்போ நான் கொஞ்சம் பாட்டி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ வாங்க போகலாம்.